Hello students, welcome to my on to Max channel. Okay, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா exercise 3.1ல third sum. ஓகேங்களா? என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. first, if L equal to 4pq square, b equal to minus 3p square cube, h equal to 2p cube cube ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, some values கொடுத்திருக்காங்க L B H. ஓகே, சரி, இதை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இது கொடுத்திருக்கக்கூடிய வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணுமா? then find the value of L into B into H. அதாவது ப்ராடக்ட் தான் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஒவ்வொரு டேர்ம் கொடுத்துருப்பாங்க. இது ஃபார்முலா பேசிக்காக கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அது இது வந்து கியூபாய்டு இது வரும்னு நினைக்கிறேன் இந்த ஃபார்முலா. ஸோ L into B into H, இது மூணுத்துமே சம் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. Lக்கு Bக்கு Hக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ அதுக்கு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ண என்ன வேல்யூ வரும்ன்றதை தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா, சம்முக்குள்ளே போகலாங்களா? ஓகே, சரி சரி. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம L வேல்யூ கொடுத்துருக்கக்கூடியதை எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு L வேல்யூ, அடுத்தது B வேல்யூ minus 3p square cube and H value, finally H கொடுத்திருக்காங்க 2p cube q cube. சரிங்களா? சரி, இப்போ பாருங்க, அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? நம்ம we have to find L into B into H. so L into B into H கண்டுபிடிக்கணும். சரி, அப்போ Lக்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க பாருங்க, 4pq square into Bக்கு என்ன வேல்யூ, minus 3p square q. எப்பவும் மைனஸ் சைன் வந்துட்டாலே கம்பல்சரி ஒரு ப்ராக்கெட் நீங்கள் போட்டே ஆகணும். நீங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்து வர மாதிரி வந்துடும் அது உங்களுக்கு. அதனால் மைனஸ் சைன் போடுற மாதிரி போட்டு மைனஸ் சைனுக்கு எப்பவும் ஒரு ப்ராக்கெட் போட்டு மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகே, இன்ட்டு இப்போ ஹெச்சுக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 2p cube q cube. அவ்வளோதான்ப்பா. சரி, இப்போ நம்மளுடைய வேலை என்னன்னாக்கா மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு டூ டேர்ம்ஸாக எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் தெரிஞ்சவங்க, எனக்கு இல்லை நான் நல்லா போடுவேன், நான் மைண்ட் கால்குலேஷனில் என்னால் பண்ண முடியும், தெரியும் எனக்கு, நான் அப்படியே போடுவேன், ஸ்டெப்ஸ் எல்லாம் போடணும்னு அவசியம்னு நினைக்கிறவங்க 3 நம்பருமே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடலாம். இட் மீன்ஸ் 4 into 3 into 2 into அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? சரி, இது நான் உங்களுக்கு தெரியாத பசங்களுக்கு தான் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. சரி, இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 டேர்ம்ஸில் சைன் வேலையை முடிச்சிடலாம். இங்கே 4pq ஸ்கொயருக்கு முன்னாடி ப்ளஸ் சைன் இருக்கிறதா மீனிங்கு. அப்போது அங்கே அந்த ப்ளஸ் இருக்குது. அப்போ சைன் வேலையை ஃபஸ்ட்டு முடிக்கதா இருந்ததுன்னா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், அதை மல்டிப்ளை பண்ணிடுவோம். பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா மைனஸ் சைன், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். இதெல்லாம் சின்ன கிளாஸில் 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை வந்து நம்ம போட்டுக்கிறோம், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஓகே, அடுத்தது நம்பர் மல்டிப்ளை பண்ணுறோம். 4 into 3, 4 3s are 12. ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ தனித்தனியாக போடுறேன். இங்கே p இருக்குது, p ஸ்கொயர் இருக்குது. இங்கே p வந்து இதனுடைய டிகிரி 1 இருக்குதா மீனிங்கு. ஒரு டைம் இருக்குது. நான் கொஞ்சம் ஜென்ரலாகவே சொல்கிறேன், மைண்ட் கால்குலேஷன் பண்ணுற மாதிரி. இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு கூட போடலாம். p1 + 2 ஈக்குவல் டு p⁻3. இதை அப்ளை கூட பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் இப்படியே பாருங்கள், நான் எப்படி ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். p⁻1 இருக்குது, இது ஒரு டைம் இருக்குது, இங்கே 2 டைம் இருக்குது, மொத்தம் எத்தனை டைம் இருக்குது, 3 டைம் இருக்குது. ஸோ இப்படி மைண்ட் கால்குலேஷனுக்காக, அதாவது எத்தனை டைம்ஸ் வந்திருக்குன்றது அந்த மாதிரியும் அப்ளை பண்ணுங்கள். ஈஸியான மெத்தட் இது. இல்லையா, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே ஃபார்முலா பேஸ் பண்ணியே போடுறேன். இது வந்து எக்ஸ்போனண்ட்டில் வரக்கூடிய ஃபார்முலா a⁻m × a⁻n = a⁻m + n. அந்த ஃபார்முலாவை இங்கே நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஓகே, ஸோ அப்போ நான் வந்து இது உங்களுக்கு என்ன டைம்ஸ், எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்றதை அதை பேஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, 12p cube. ஓகே, அதை முடிச்சிட்டோம். அடுத்து க்யூக்கு வரும். இங்கே q ஸ்கொயர் இருக்குது, அடுத்து q இருக்குது. இந்த q வந்து இதனுடைய டிகிரி 1. இதுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை டைம்ஸ் இருக்குது, இங்கே 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே 1 டைம் இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 3 டைம்ஸ் வந்துருக்கு. இல்லை ஆட் பண்ண, எப்படி ஆட் பண்ணாலும் சரி, இல்லை மல்டிப்ளை பண்ணி போட்டாலும் சரி. மல்டிப்ளைனா நம்ம பவர் லாவை வந்து அப்ளை பண்ணி போடுவோம். இட் மீன்ஸ் பவர்ஸில் வரக்கூடிய ப்ராடக்ட் லாவை அப்ளை பண்ணி போடுவோம். ஓகே பசங்களா? ஸோ அப்போ q கியூப்னு வந்துடுச்சு. சரி,
இன்ட்டு இந்த டேர்மை அப்படியே எழுதுறோம், எந்த சேஞ்சஸும் இல்லை, 2p கியூப் q கியூப். இப்போ தான் இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை இருக்கு இல்லையா? சரி, அதே தான் மறுபடியும் சைனை ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் சைன் இருக்குதா, மீனிங் இங்கே மின்ட் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. பட் இதுக்கு 2p கியூப் q3க்கு வந்து இங்கே வந்து ப்ளஸ் சைன் இருக்குது அர்த்தம், மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்குதுன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, அது தப்பு. அது ப்ளஸ் சைன் இருக்குதா மீனிங். ஓகே, அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அதே தான் அந்த மைனஸ் சைன் வருது. இப்போ நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே 12 இருக்குது, இங்கே 2 இருக்குது, 12 2s are 24. ஓகே, டேபிள் தெரியும், ஈஸி தான். இந்த இது வேரியபிள் மல்டிப்ளை பண்ணுறது தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இங்கே பி கியூப் இருக்குது, இங்கேயும் பி கியூப் இருக்குது. ஓகே, பி கியூப் இன்ட்டு பி கியூப், அதாவது இங்கே 3 டைம்ஸ் வந்திருக்கு, இங்கேயும் 3 டைம்ஸ் வந்து இதுலேயும் 3 டைம்ஸ் வந்திருக்கு. பி வந்து இதுலேயும் 3 டைம்ஸ் இருக்குது, பி இதுலேயும் 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ பி வந்து 6 டைம்ஸ் வந்திருக்கு. ஓகேவா, பி 6, பி பவர் 6ன்னு போட்டுக்கிறேன். அடுத்தது பாருங்கள், q பவர் 3 இன்ட்டு q பவர் 3 எடுத்து போட்டுக்கோங்க. q பவர் 3 இன்ட்டு q பவர் 3 ஈக்குவல் டு q பவர் 6 ஆச்சுங்களா? ஓகேவா, ஆன்சர் வந்துடுச்சா? q பவர் 6ன்னு போட்டுட்டோம். ஸோ இதுதான்ப்பா ஃபைனல் ஆன்சர். ஓகே, எனக்கு அப்போது எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச்னுடைய வேல்யூ -24 p பவர் 6 இன்ட்டு q பவர் 6. ஓகே, இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த 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 வேரியபிள் மல்டிப்ளை பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் ஒவ்வொரு டைம் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போதும் அதை நீங்கள் எப்படி பண்ணணுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒன்று ஃபார்முலாவான அப்ளை பண்ணுங்க. இந்த ஃபார்முலா வரும், a பவர் m இன்ட்டு a பவர் n ஈக்குவல் டு a பவர் m ப்ளஸ் n. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண வேண்டியதாக வரும். இல்லை நீங்கள் ஷார்ட்டாகவே சொல்லலாம், முடிச்சிடலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா இதை மெத்தட் அப்ளை பண்ணுங்கள். அதாவது எத்தனை டைம்ஸ் வந்திருக்கோ அத்தனை டைம்ஸ் வந்து ஆட் பண்ணி போட்டுருங்க. ஓகேங்களா? அவ்வளோதான். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன் பசங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.